Hi friends, welcome to Chidambaram Kitchen. In channel பிடிச்சதுன்னா மறக்காம subscribe பட்டனை click பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நல்ல காரசாரமான சிக்கன் குழம்பு ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு ரெசிபி பாத்தீங்கன்னா பிரியாணி, அப்புறம் ரைஸ், இட்லி, தோசை, பரோட்டா, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமா இருக்கும். இதுக்கு நம்ம அரைக்க போற மசாலா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்துருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறம் ஒரு 3 கிராம்பு, அப்புறம் 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். காரம் அதிகமாக வேணும்னு நினச்சா இன்னும் 2 கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பீஸ் பட்டை, ஒரே ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் தேங்காய் எடுத்திருக்கேன். துருவின தேங்காவாக இருந்தால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பாதி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா. இது எல்லாமே பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பேனில் கொஞ்சமாக ஆயில் சூடு பண்ணிவிட்டு அதில் மல்லி, மிளகு, சோம்பு, காஞ்ச மிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆனியனை சேர்த்து வதக்கணும். ஸ்டவ் ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இல்லாமல் மீடியம்லேயே வச்சுக்கணும். ஆனியன் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இப்போ தேங்காவையும் சேர்த்து லாஸ்ட்டாக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு 1 மினிட்குள்ளேயே நம்ம வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். தேங்காய் வதக்கி அரைக்கும் போது அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான், இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து கல்பாசி, ஒரு அன்னாசி பூ, அப்புறம் பிரிஞ்சி எல்லாம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 3 பெரிய பூண்டு பல், அதே அளவுக்கு இஞ்சி துண்டு எடுத்து நல்லா உரலில் போட்டு இடித்து வச்சுருக்கேன். இது மாதிரி நம்ம க்ரஷ் பண்ணி போடும்போது அதோட டேஸ்ட்டே தனி தான். அப்புறம் சின்ன சைஸ் தக்காளி 2 நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சூடு பண்ணிவிட்டு பிரிஞ்சி இலை, கல்பாசி, அன்னாசி பூ சேர்த்து தாளிச்சிக்கலாம். அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஆனியன் சேர்த்து வதக்கிக்கிறேன். ஆனியனில் லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா வதங்க விடணும். அதுக்கப்புறமா க்ரஷ் பண்ணி வச்ச இஞ்சி பூண்டு சேர்க்குறேன். இதில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஆனியனோட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா இப்போ நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரும்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன். நம்ம ஆல்ரெடி மசாலாவில் மிளகு, காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம். மிளகாத்தூள் போடும்போது அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்திங்கன்னா காரம் அவ்வளோ இருக்காது, பட் கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதோடு சேர்த்து தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இது கூட பொடியாக நறுக்குன கொத்தமல்லி, புதினா சேர்க்குறேன். அப்போ தான் அதோட ஃப்ளேவர் வந்து குழம்புல நல்லா தெரியும். இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனை இது கூட சேர்த்துக்கிறேன். சிக்கனோட இந்த மசாலா எல்லாமே ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் மூடி போடாமல் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்து இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு குக் பண்ண விட்டுறணும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் எல்லாம் ஓரளவுக்கு குக் ஆகியிருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு மூடி போடாமல் இதை குக் பண்ணணும். அப்போ தான் அது மேலே வந்து எண்ணெய்லாம் அப்படியே பிரிஞ்சு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்புலேருந்து நல்லா ஆயிலெலாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. சிக்கனும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ மேலே கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பராக காரசாரமான சிக்கன் குழம்பு ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்ல சுட சுட ரைஸோட பிரியாணியோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching. Bye.